குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால், கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹ்வை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا. அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்ற அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅத அர்-ரஹ்மான் வ ஸதகல் முர்ஸலூன். இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை. தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வததஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? இந்த நிலைமை ஏற்பட்டு விடும். மனிதன் திடுக்கிட்டு விடுவான். நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், வதர الناس சுகாரா. மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா ஹும் பிசுகாரா. அது என்ன அல்ல, என்ன போதை அல்ல, மதுவின் போதை அல்ல. வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்த். பூமியின் அமைப்பு மாற்றப்படும். வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர். பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால், அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமஹ். மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக. குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள். அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்தில் இருக்கும்போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவரை பார்க்கிற நேரிடுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துர பஅதுஹும் இலா பஅத். ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ். கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள். ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம். ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான் நமக்கு. பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும். அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தால் அல் காரியா ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான்.